மூன்றாவது மொழி கட்டாயமல்ல என்ற தெளிவான வழிகாட்டுதலை மத்திய அரசு வழங்குமா? மராட்டியத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என அதிமுகவால் கூற முடியுமா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். வாட்டிகனில் 88 முறை தேவாலய மணி அடித்து துக்கம் அறிவிப்பு. சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த போப் இதய செயலிழப்பு மற்றும் பக்கவாதத்தால் உயிரிழப்பு. வாட்டிகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏப்ரல் 27 ஆஜராகுமாறு தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு சமன் அனுப்பிய அமலாக்கத்துறை. கடந்த வாரம் சோதனை நடந்த கட்டுமான நிறுவனங்களின் விளம்பரங்களில் நடிக்க பணம் வாங்கியதால் நோட்டீஸ். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை இன்று முற்றுகையிடப் போவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள். போராட்டத்திற்காக திரண்டவர்களை கைது செய்த காவல்துறை. இன்று முதல் ஜல்லி எம்சான் பீசான் விலை யூனிட்டிற்கு தலா 1000 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாடு அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. நீலகிரியில் இன்று முதல் 5 இடங்களில் மட்டுமே இ-பாஸ் சோதனை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. கரூர், மதுரை, திருச்சி உட்பட 9 மாவட்டங்களில் சதம் அடித்த வெயில். வரும் வெள்ளிக்கிழமை வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. IPL கிரிக்கெட் லீக் போட்டியில் 39 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ் அணி 8 ஆட்டங்களில் 6 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்து அசத்தல். தனது மகனின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் நெப்போலியன் தரப்பில் நெல்லை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரத்து 1991 ஆண்டில் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நெப்போலியன் தற்போது மனைவியுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். அவருக்கு ஜெயசுதா என்ற மனைவியும் குணால், தனுஷ் என்ற 2 மகன்களும் உள்ளனர். இதில் தனுஷிற்கு 4 வயதாகும் போது தசை சிதைவு நோய் தாக்கியது. இதற்காக அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த நவம்பர் மாதம் இவருக்கும் நெல்லையை அடுத்த மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த விவேகானந்தர் என்பவரின் மகள் அக்ஷயாவுக்கும் ஜப்பானில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தனுஷ் உடல்நிலை குறித்தும் அக்ஷயா குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் நெப்போலியன் தரப்பில் நெல்லை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. உயிருடன் இருக்கும் நெப்போலியனின் மகனை இறந்துவிட்டதாக சிலர் பதிவிட்டு வருவதாகவும் நெப்போலியனின் சகோதரர் வேதனையுடன் கூறினார். இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புவது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிகிச்சை அளிப்பவர்களையும் சோர்வடைய செய்கிறது. சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் சோர்வடைய செய்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதும் தவறான விஷயங்களை பொது ஊடகங்களில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பேசுவதும் மிகவும் தவறானது. தவறான நியூஸ் பரப்புறாங்க, அது வேணும், அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். ஒரு சில பேர் அப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காமிச்சிருக்கீங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்திருக்கிறத வச்சு தான் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. இதனிடையே தன் மகன் மீதான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் நெப்போலியன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜப்பானுக்கு வருகை தந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தனது வீட்டிற்கு வந்து மகன் தனுஷ் மற்றும் மருமகள் அக்ஷயாவை வாழ்த்தியதாக தெரிவித்துள்ளார். தண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வாயை வந்து வச்சுட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க, பேர் என்ன காவேரியா? சில மணி நேரம்
கருணாநிதி குறித்த பழைய நிகழ்வுகளை தாமும் கனிமொழியும் பகிர்ந்து கொண்டதாக நெப்போலியன் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்தார். இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கிறதா? சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையவில்லை எனவும், தற்போது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவினர் நீட் தேர்வு சம்பந்தமாக கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு நிபந்தனை விதிக்க தயாரா எனவும் முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதேபோல கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார். வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், 2026 மட்டும் இல்ல 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்த அதிமுக இருக்கும்போதுதான் வந்தது என்ற தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் அச்சமடைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் கூறினார். இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. எல்லாம் பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது, இப்ப கசக்குதா? சட்டப்பேரவை தொடர் முடியும் வரை நீட் பிரச்சனை அவையில் நீண்டு கொண்டே செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன், நீட் பற்றி அதிமுகவுடன் விவாதித்து விட்டோம் என்றார். இன்றைக்கு நீட்டை மக்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே அதிகமாக நீட் தேர்வில் பங்கு பெறுகின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு? இல்ல அப்போ அதிமுக அந்த கோரிக்கை வச்சு அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க விவாதிச்சாச்சு, தகவலும் சொல்லியாச்சு. பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு.